அஸ்ஸலாமு அலைக்கும். ஜும்மா முபாரக். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய்த்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. முதலாவதா குவைத்துடைய டினார் மதிப்பை பார்த்துடலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 957 ரூபாய் 11 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 50 உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சோடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 955 ரூபாய் 65 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 73 உள்ளது. அடுத்ததா அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். அமான் எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் இந்தியாவுக்கு 283 ரூபாய் வழங்குறாங்க. 10,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு, 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 278 ரூபாய் வழங்குறாங்க. அதே போல இலங்கையை பொறுத்தவரையில் 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 974 ரூபாய் 60 வழங்குறாங்க. அதே போல 20,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 997 ரூபாய் வழங்குறாங்க. அதே போல 10,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 1043 ரூபாய் வழங்குறாங்க. அந்த 1000க்கு மேல சொல்லும் போது வாய் தடுமாறுது. 1043 ரூபாய் வழங்குறாங்க வெறும் 10,000 ரூபாய்க்கு தானே. அதாவது நீங்க ஒரு 11 தினார் அனுப்பினீங்கன்னா போதும், உங்களுக்கு நாட்டுக்கு 10,000 ரூபாய் போய் சேர்ந்துடும். அதே போல 20,000 ரூபாய்க்கு 997 ரூபாய் வழங்குறாங்க. அடுத்ததா சஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு 279 ரூபாய் 40 வழங்குறாங்க 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதே போல இலங்கைக்கு 986 ரூபாய் 50 வழங்குறாங்க 30,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதே போல 971 ரூபாய் 67 வழங்குறாங்க 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. 966 ரூபாய் 98 வழங்குறாங்க 1,00,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதாவது 100 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு தான் இந்த ரேட் வருது. அதையும் தாண்டி நீங்கள் அனுப்பும்போது ரேட் இன்னும் கம்மியாகும். மேலதிக தகவல்களுக்கு 97 23 54 61 என்ற இலக்கமூடாக சஜில் எக்ஸ்சேஞ்சை தொடர்பு கொள்ளுங்க. அதே போல கேபிஇ எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் இந்தியாவுக்கு 277 ரூபாய் 40 வழங்கியிருக்கிறாங்க. இலங்கைக்கு 968 ரூபாய் 60 வழங்கியிருக்கிறாங்க. அதே போல யுஏஇ எக்ஸ்சேஞ்சை பற்றியும் தொடர்ந்துமே தெரியத்தாது. நீங்கள் மற்ற எக்ஸ்சேஞ்சுகளில் 100 தினாருக்கு மேலே அனுப்பும்போது உங்களுக்கு ரேட் இன்னும் கம்மியாகும். அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் சில எக்ஸ்சேஞ்சுகளில் விசாரித்து பார்த்துட்டு யுஏஇ எக்ஸ்சேஞ்சையும் ட்ரை பண்ணுங்கள். யுஏஇ எக்ஸ்சேஞ்சில் மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட நீங்கள் ஒரு 200 300 500 தினார் அனுப்புறீங்களா இருந்தால் ஒரு 5 ரூபாய் சரி அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்றது தான் பலருடைய தகவலும். முடிந்த வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள். குருத்துபா மாலுக்கு மேலேயும் இந்த யுஏஇ எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அதே போல் மிக முக்கியமான விடயம், மக்கள் வங்கிக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது. பீப்புள்ஸ் பேங்கை தவிர்த்து மற்ற அனைத்து வங்கிகளுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்று சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளை பணம் அனுப்பி முடித்ததும் நிறைய தடவை பலரும் பிழை விட்டுருக்குறாங்க. அதால் பற்றுச்சீட்டை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்கான்னு. அதே போல் அவங்க சொன்ன ரேட்டும் சரியாக இன்க்ளூட் ஆகிருக்கான்றதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் எஸ்டேட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் சஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்கும். குறிப்பாக இன்றைய தினம் வெள்ளிக்கிழமைன்றதால ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளையும் நல்ல பெஸ்ட்டான ரேட் தான் கொடுப்பாங்க. அதே போல் தொடர்ந்தும் தெரிவிக்கிறது ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்ச் 900 ஃபில்ஸ் கட்டணமாக அறவிடுறாங்க. அதே போல் நீங்கள் 1,00,000 ரூபாய், அதாவது இலங்கையை பொறுத்தவரையில் 1,00,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு நீங்கள் பணம் அனுப்பும்போது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ரேட் கொடுப்பாங்க. அதே நீங்கள் 1,00,000 ரூபாய்க்கு மேலே
அதாவது நீங்கள் 1,10,000 இல்லது 20,000 2 லட்சமோ இந்த மாதிரி நீங்கள் மேலதிகமான ரேட் அனுப்பும்போது ரேட் உங்களுக்கு கம்மியாகும். அதே போல் தான் மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை 100 தினாருக்கு மேலே அனுப்பும்போது ரேட்டு கொஞ்சம் கம்மியாகும். அதே போல் முடிந்த வரைக்கும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற உங்களுடைய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் அனுப்ப பாருங்கள். அதே மாதிரி தான் நிறைய பணிப்பெண்களுக்கு வெளியில் போக கிடைக்காது, வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. இந்த ஜெமியாக்கு பக்கத்தில் இருக்கிற மெஷின்களில் தான் போய் போட கிடைக்கும். முடிந்தால் ஓட்டுநர்களை அவங்களுக்கும் இந்த மாதிரியான வாய்ப்புகளை பெற்றுக் கொடுங்க. எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கும் பரக்கத் செய்வார். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தெல்லாம் 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 19 தினார் 969 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 297 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 415 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 26 தினார் 625 ஃபில்ஸ். தங்க விலையும் படிப்படியாக இந்த நாட்கள் அதிகரித்து தான் வருது. என்னது புதிய சட்டமா? இலங்கைக்கு டெலிஃபோன் இனிமேல் கொண்டு போக முடியாதா? அப்படி கொண்டு போன ஃபோன்கள் எல்லாம் இனிமேல் வேலை செய்யாதா? பதிவு செய்யணுமா? எங்கே போய் பதிவு செய்கிறது? அதையும் பார்க்கலாம். அதே போல் 18,778 கேஸ் 15 நாளைக்குள்ள மட்டுமே. அடுத்ததாக போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டிருக்கின்றார். 20 தினார்களில் போலி நாணயங்கள் புழக்கத்தில் நபர் ஒருவர் கைது. இஸ்ரேலுக்கா போனீங்க வச்சாங்களா ஆப்பு? உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். பார்க்கலாம் அனைத்து தகவல்களை. இன்றைய காலநிலை ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் நாளைக்கும் நாளை மறுநாளும், அதாவது இப்போ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மழை பெய்யும் அப்படின்னு வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. திங்கக்கிழமை மிதமான வானிலை இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஆனாலும் எப்படி பார்த்தாலும் குளிருடைய வீரியம் இனி வரும் நாட்களில் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இந்த நாட்களை பொறுத்தவரையில் இன்னும் ஒரு 20 நாளைக்கு தொடர்ந்து குளிர் நீடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு அற்புதமான காட்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 1/4/2025 எடுத்திருக்கிறாங்க இந்த வீடியோ காட்சி. இதில் வந்து பாருங்கள், பாலைவனத்தில் சும்மா ஒரு போட்டில் தண்ணீரை ஊற்றும் போது எப்படி குளிராகுது, எப்படி ஐஸ் பனி ஆகுதுன்னு தயவு செய்து கவனமாக இருக்கு. شمالية غربية موجة قطبية راح تنخفض درجة الحرارة آخر الليل في المناطق الصحراوية، متوقع أن تصل إلى 4 درجات. فأهل المخيمات دير بالكم، تدفوا عدل. هذه الأجواء متقلبة، متوقع أن يدفى الجو شوي يوم الأربعاء مع الرياح الجنوبية، ثم تعاود البرودة الخميس أو الجمعة مع الرياح الشمالية، وتنخفض درجة الحرارة ويرجع البرد مرة ثانية. فهذه الأجواء هي أجواء الشبط، أجواء منتصف الشتاء غير مستقرة ومتقلبة. فالبرودة تكون مع الرياح الشمالية والدفء لما تكون الرياح جنوبية. والله يحفظكم. يا ثلج يا ثلج ثلج، ما من برد. لا إله إلا الله. இலங்கையில் நடந்த ஒரு துயர சம்பவம் இது. என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த சகோதரி நாட்டில் கணவரை விளையாட்டுக்காக, அதாவது கணவரை சும்மா விளையாட்டுக்கு ஏமாற்றுவதற்காக தூக்கிலிடுவது போல நடித்திருக்கிறாங்க. கடைசியில் அது விளையாட்டு வினையாக போயுள்ளது. கணவரை பயமுறுத்துறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. கடைசியில் நிஜமாகவே உயிரிழந்த சம்பவம் முள்ளேரியா பகுதியில் இடம்பெற்றுள்ளது. அங்கோட கொடல் மாவட்டத்தில் வசித்து வந்த அனுத்ரா ஸ்ரீமான்னா என்ற பெண் 28 வயதுடையவரே இவ்வாறு காலமாகி உள்ளார். தயவு செய்து விளையாட்டு கூட இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா சில நேரங்களில் விளையாட்டு வினையா போகும் அப்படின்றதுக்கு இந்த சகோதரியுடைய மரணமும் ஒரு சான்றாகும். அதால் உயிர் விடயத்தில் மட்டும் யாருமே விளையாடாதீங்க. அதே மாதிரி தான் உயிரை மாற்றி கொள்ளவும் முயற்சிக்காதீங்க. உங்களுடைய குடும்பங்களுடைய கஷ்டங்களை பற்றி புரிஞ்சு நடந்துக்கோங்க. அடுத்ததா 18,778 சீட் பெல்ட் மற்றும் மொபைல் ஃபோன் வயலேஷன்ஸ் பதிவாகியுள்ளது வெறும் 15 நாட்களுக்குள்ள. அன்பார்ந்த ஓட்டுநர்களே, தொடர்ந்துமே உங்களுக்கு தெரியத்தார விடயம், நீங்கள் உங்களுடைய மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணும்போது, வண்டி ஓட்டிக்கிட்டே மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு முக்காலஃபா பட்டுச்சுன்னா
75 தினார் அபராதம். சீட்டு பெல்ட் போடாமல் நீங்கள் வண்டி ஓட்டும் போது உங்களுக்கு இந்த கேமரா பட்டுச்சுன்னா 35 தினார் அபராதம். நான் அன்னைக்கு சொன்னதான் திருப்பியும் சொல்கிறேன். 75 தினார் மேனிக்கு ஒரு நாளைக்கு 3 தடவை, ஒரு மாதத்துக்கு 90 தடவை அடிச்சிட்டிங்கன்னா சங்கூதினமாய் தான் சம்பளத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு சம்பளமே இல்லாமல் தான் வேலை செய்ய வரும் கடைசியில். அதால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு அவேர்னஸ் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ பாருங்கள் எத்தனை ஆயிரம் வயலேஷன், 18,000க்கும் மேலே வயலேஷன்ஸ் பதிவாகிருக்குது வெறும் 15 நாளைக்குள்ளன்னா. எத்தனை பேருடைய சம்பளம் பறிபோக போகுது அப்படின்னே தெரியலை. எத்தனை பேருடைய சம்பளத்துக்கு ஆப்பு வைக்க போகிறாங்கன்னே தெரியலை. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி புதிதாக வரக்கூடிய ஓட்டுநர்கள் நண்பர்கள் இருந்து அவங்களுக்கு மறக்காமல் இந்த ஸ்ட்ரீட் கேமராவை, இந்த டிஜிட்டல் கேமரா, இப்போ ஏஐ கேமரா இருக்கிறத மறக்காமல் அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. ஏன்னா இந்த மாதிரி டிஜிட்டல் போர்டில், சைனிங் போர்டில் கேமரா இருக்கிறது பலருக்குமே தெரியாது என்றதால் முடிந்த வரைக்கும் வேகமாக அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க, பிரயோஜனமாக இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் போட்டிருந்தேன், இவங்க ஒரு மீடியா ஃபிகர், ஃபஜர் அல் சைத், இஸ்ரேல் நாட்டவர்களோட சேர்ந்து இவங்கெல்லாம் என்னுடைய குடும்பங்கள், சொந்தங்கள் அப்படின்னு எல்லாம் வீடியோ போட்டிருந்தாங்க. 21 நாளைக்கு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. தவறான வேலைகளில் ஈடுபட்ட இதுதான் நிலைமை. குற்றவியல் நீதிமன்றம் ஒரு டிராஃபிக் கர்னல் ஒருவருக்கு 4 வருட சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. அதாவது 8 வெளிநாட்டவர்களுக்கு போலியாக லஞ்சம் வாங்கிட்டு டிரைவிங் லைசன்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கிறாரு. லஞ்சத்தை பெற்று டிரைவிங் லைசன்ஸை எடுத்து கொடுக்குறாரு. அதாவது அவங்கள்ட்ட எந்த ஒரு தகுதியுமே இல்லை, வண்டி ஓட்டக்கூடிய தகுதி இல்லை அப்படின்றாலும் அடுத்தது ட்ரைனிங்கில் ஃபெயில், எக்ஸாமில் ஃபெயில், இந்த மாதிரி ட்ரையலில் ஃபெயில், ஏதாவது ஒன்றில் ஃபெயில் ஆகியிருந்தாலும் லஞ்சத்தை வாங்கிட்டு அவங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸை இஷ்யூ பண்ணியிருக்கிறாரு. அந்த ஒரு காரணத்துக்காக இவருக்கு 4 வருட கால கடூழிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிச்சிருக்குது குற்றவியல் நீதிமன்றம். இந்த நாட்டுக்கு நீங்கள் தொழிலாளராக, அதுவும் ஓட்டுநர்களாக வாரீங்களா இருந்தால் நாட்டில் ப்ராப்பரான ட்ரைனிங் எடுத்துகிட்டு வாங்க. வண்டி ஓட்டுறதுக்குரிய ட்ரைனிங் இல்லாமல் இந்த நாட்டில் வராதிங்க. சிலர் இந்த வாஸ்தா அப்படின்றத ஒன்றை வச்சு லைசன்ஸ் எடுத்து தரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்பி கடைசியில் நீங்களும் பலியாடு ஆகிறாதீங்க. ரொம்ப கவனம். அடுத்ததாக ஒரு குவைத்தி குடிமகன் ஒருவர் ஒரு கஃபே ஒன்றில் சாப்பிட்டுட்டு 20 தினாரை நீட்டியிருக்கிறாரு. ஆனால் 20 தினாரை செக் பண்ணி பார்த்தா அது போலியான நாணயம் அப்படின்றது தெரிய வந்திருக்குது. எக்காரணத்தை கொண்டும் கடைகளில், பேங்குகளில், எக்ஸ்சேஞ்சுகளில் எல்லாம் வேலை பார்க்கக்கூடியவங்க தயவு செய்து உங்களுடைய அந்த பணம் உங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுடைய அந்த கையில் இருக்கிற பணத்தை நல்லாவே செக் பண்ணி பாருங்கள். முடிந்த அந்த பணத்தை கொஞ்சம் மேலே தூக்கி லைட்டுக்கு காட்டி பாருங்கள். உள்ள அந்த சாதாரணமான சிம்பிள் எல்லாம் இருக்குதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக அந்த பணத்துடைய மடமடப்பு தன்மை ரொம்ப புதுசாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக செக் பண்ணுங்கள். கடைசியில் போலியான நாணயத்தால் வாங்கி போட்டிங்கன்னா அது கடைசியில் உங்கள் தலையில் தான் போய் முடியும், மறந்துடாதீங்க. அடுத்ததாக இப்போ நிறைய பேர் என்கிட்ட குறைஞ்சது நான் நினைக்கிறேன் என்னுடைய மெசேஞ்சரில் ஒரு 50க்கு அதிகமான மெசேஜ் இருந்தது. இந்த மெசேஜ் தான் என்னென்னு பார்த்தா, என்ன இனிமேல் ஃபோன் கொண்டு போக முடியாதான், கொண்டு போன ஃபோன் எதுவுமே வேலை செய்யாதாமே, உண்மையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பார்ப்போம். சிங்கள மொழி தெரிஞ்சவங்க இப்போ முன்னாடி வரக்கூடிய வீடியோவை பாருங்கள். தெரியாதவங்க அப்படியே 1 நிமிஷம் இல்லாட்டி 1.5 நிமிஷம் நினைக்கிறேன், அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு முன்னாடி வாங்க. මෙම ක්‍රමවේදය තුළ දැනට භාවිතා කරන කිසිදු ජංගම දුරකථනය අවහිර නොවන අතර මෙහිදී අප කරනුවේ ප්‍රමිතියෙන් තොර අනවසරයෙන් ගෙනෙන ජංගම දුරකථන මිලදී ගැනීම වැළැක්වීම පමණයි. වෙළඳපොළ තුළ ඉතා විශාල ලෙස නිසි ප්‍රමිතියකින් තොරව නීත්‍යානුකූල නොවන sannivedana උපකරණ මිලදීගෙන විවිධ අපහසුතා හා අවහිරතාවලට මුහුණ දීමට රටේ ජනතාවට මේ වන විට සිදු වී තිබෙනවා. එසේම නීත්‍යානුකූල නොවන ක්‍රමය ඔස්සේ සියලුම sannivedana උපකරණ ආනයනය කිරීම තුළින් විශාල බදු මුදලක් රටට අහිමි වී තිබෙනවා. රට තුළ නිසි ප්‍රමිතියක් නොමැති නීත්‍යානුකූල නොවන sannivedana උපකරණ විකුණන කූට වෙළඳුන් නීතිය හමුවට ගෙන ඒම සහ එම උපකරණ රටේ පාරිභෝගිකයන්ට විකිණීම වැළැක්වීම අප ආයතනයේ ප්‍රධාන වගකීමක්. මේ අරමුණ සාර්ථක කර ගැනීම සඳහා අප ආයතනය ස්වයංක්‍රීය පද්ධතියක් මේ මාස අවසානයේදී ක්‍රියාත්මක කිරීමට බලාපොරොත්තු වන අතර අවසානයේදී බලාපොරොත්තු වන්නේ රට තුළට නීත්‍යානුකූල නොවන ආකාරයෙන් ජංගම දුරකථන ගෙන
ගෙනීම වැළැක්වීම සහ එසේ ගෙනෙන කූට ව්‍යාපාරිකයන් නීතිය හමුවට ගෙන ඒමයි. එම ක්‍රමවේදය තුළ කිසිම ආකාරයකින් දැනට භාවිතා කරන කිසිදු ජංගම දුරකථනයක් අවහිර නොවන අතර ඒ වගේම අප රටට පැමිණෙන සංචාරකයින්ට රට තුළ දුරකථන භාවිතා කිරීමේදී කිසිදු අපහසුතාවයකට පත්වීමක් සිදුවන්නේ නැහැ. මෙහිදී අප කරනුවේ ප්‍රමිතියෙන් තොර අනවසරයෙන් ගෙනෙන ජංගම දුරකථන මිලදී ගැනීම වැළැක්වීම. TRCSL Telecommunication Regulatory Commission of Sri Lanka என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தரமற்ற அல்லது சட்டவிரோத மொபைல் மற்றும் தொலைத்தொடர்பு சாதனங்களின் விற்பனையை தடுக்கும் அமைப்பை தொடங்க உள்ளது என்றும், இலங்கையில் உள்ள உள்ளூர் அல்லது வெளிநாட்டவர்களுக்கு கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்துவதற்கு இது எந்த விதத்திலும் தடையாக இருக்காது எனவும் TRCSL வலியுறுத்தியுள்ளது. மொபைல் போன்கள் உட்பட முறைகேடான தகவல் தொடர்பு சாதனங்களை வாங்குவதை தடுக்கும் தானியங்கி அமைப்பு ஒன்றையே தற்போது ஒழுங்குபடுத்துவதாக இந்த தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதாவது நீங்க இந்த நாட்டில் இருந்து இப்போ ஆஃபர் போடுறாங்க அப்படின்றதால ஒரு சிலர் என்ன செய்வீங்க, அதிகமான ஃபோன்கள், இப்போ ஒரு 10 பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க போகிறாங்க, ஆளுக்கு 5 ஃபோனை நீங்கள் நாட்டுக்கு அனுப்பி விட்டுடுறீங்க. அப்போ இதில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடல் மோட்டரில் அந்த ஹானர் பேனர் எத்தனையோ மாடல் வந்துடுச்சு, பேரு கூட இல்லை இனி வைக்கிறதுக்கு ஃபோன்களுக்கு. இந்த மாதிரி ஃபோன்கள் எல்லாமே நம்மளுடைய நாட்டுக்குள்ள பாவனைக்கு உகந்ததா? அதே மாதிரி இது வந்து பாவிக்கிறதால ஏதாவது சைடு எஃபெக்ட்கள், ஏதாவது வேறு ஏதாவது பிரச்சனைகள், ஹேக்கிங், நாட்டுடைய தகவல்களை திருடுற மாதிரி ஏதாவது சிஸ்டங்கள் இருக்குதா, இப்படின்ற எதுவுமே தெரியாமல் ஒவ்வொரு வகையான ஃபோன், நம்மளுடைய நாட்டுக்கு சம்மந்தமே இல்லாத பல ஃபோன்களை ரகசியமாக களவில் கொண்டு வந்து விற்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் இப்போ இந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு. இனி வரும் காலங்களில் இந்த போலியான, அதாவது பிளாக் மார்க்கெட்டில் கொண்டு வந்து இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களை விற்கிறத தடை செய்கிறதுக்காக. ஆனால் இது நீங்கள் வெளிநாட்டில் இருந்து கொண்டு போகிற ஃபோனையோ அல்லது நீங்கள் வந்து இப்போதைக்கு அனுப்பி வச்சிருக்கிற ஃபோனையோ எந்த விதத்திலையும் பாதிக்காது. ஆனால் வியாபார ரீதியாக 50, 20, 30 ஃபோனுன்னு கொண்டு போனீங்கன்னா அதை பதிவு செய்யணும். பதிவு செய்யாத பட்சத்தில் அந்த ஃபோன்கள் வந்து செயலிழக்கம் செய்யப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட கம்பெனிகள். ஆனாலும் நீங்கள் இப்போ கொண்டு போகிற ஃபோன் கையில், இப்போ இங்கேருந்து ஒரு 2-3 ஃபோன் கொண்டு போகிறீங்க அல்லது நாட்டுக்கு ஆல்ரெடி அனுப்பியிருக்கீங்கன்னா அந்த ஃபோன்களுக்கு எந்த விதத்திலையும் இது பாதிக்காது அப்படின்றது தான் தெளிவாகவே தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது இலங்கையில் உள்ள உள்ளூர் அல்லது வெளிநாட்டவர்களுக்கு கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்துவதற்கு இது தடையாக இருக்காது என்று தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதால் பயப்பட வேண்டியது இல்லை. ஆனால் நீங்கள் வியாபார ரீதியாக ஃபோன்கள் கொண்டு போனால் நிச்சயமாக தொலைத்தொடர்பு மத்திய ஒழுங்குமுறை ஆணைக்குழு, அதாவது TRCSL அவங்கள்ட்ட நீங்கள் பதிவு செஞ்சு ஆகணும். டெலிகம்யூனிகேஷன் ரெகுலேட்டரி கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்காவில் நீங்கள் பதிவு செஞ்சால் மட்டும்தான் அந்த ஃபோனை வந்து விற்பனை செய்ய முடியும். அந்த இமெயில் நம்பரோட டீட்டெயில்ஸோடு நீங்கள் பதிவு செஞ்சே ஆகணும். மற்றபடி நார்மலாக கொண்டு போன ஃபோன் 1-2 ஃபோன் எல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. அதை பற்றி யாரும் பயப்பட வேண்டியதில்லை, வீணாக பீதி அடைய வேண்டாம். அதே மாதிரி பொய்யான வதந்திகளையும் பொய்யான தகவல்களையும் நம்ப வேண்டாம் என்பதை உங்களுக்கு இந்த இடத்தில் அறிவித்துக் கொள்கின்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் தெரியாதவங்க இருப்பாங்க. முடிந்த வரைக்கும் அவங்களுக்கும் இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.